வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை நாம் பார்ப்போம். அது ராகு பகவானை பற்றியது. ராகு பகவான் என்றாலே நாம் பயப்படுவோம். ராகு பகவான் ஒரு பாம்பு கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம், இவைகள் அதிகமான தீங்குகளை தரக்கூடியது என நாம் நினைப்போம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ராகு பகவானும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான். அவர் எப்படி இருந்தால் இந்த ராகு பகவான் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். ராகு பகவான் உங்களுக்கு எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும், எந்த ராசியாக வேண்டுமானால் இருக்கட்டும், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ராகு பகவான் மேசம் ராசியில் இருக்கிறாரா என்று பாருங்கள், அல்லது ரிஷபம் ராசியில் இருக்கிறாரா என்று பாருங்கள், அல்லது கடகம் ராசியில் இருக்கிறாரா என்று பாருங்கள், அல்லது கன்னி ராசியில் இருக்கிறாரா என்று பாருங்கள், அல்லது மகரம் ராசியில் இருக்கிறாரா என்று பாருங்கள். இந்த வீடுகளில் ராகு பகவான் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார். இது முதல் அமைப்பு. இரண்டாவது, லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரா, லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரா, லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரா, லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரா என்று பாருங்கள். இப்போது உபஜய ஸ்தானம், இந்த உபஜய ஸ்தானங்களில் ராகுவான் தான் நல்லது செய்வார். சரி, இதிலையும் இல்லை, எனக்கு லக்கணத்துக்கு 8 இருக்கிறார், லக்கணத்துக்கு 6 இருக்கிறார், லக்கணத்துக்கு 12 இருக்கிறார், இப்படி ஏதாவது நீங்கள் மறைவு என்றாலும் குரு பார்க்குறாரா என்று பாருங்கள். அப்படி குரு பார்த்தாலும் அவர் நல்ல பலன்களை செய்வார். சரி, அப்படியும் இல்லை, ராகு பகவான் ஒரு வீட்டில் இருக்கிறார் அல்லவா, அந்த வீட்டில் ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரா என்று பாருங்கள். அப்படி இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வார். சரி, அப்படி இல்லையா, ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தோடு உச்சம் பெற்ற கிரகத்தோடு ராகுவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். அப்படியும் இருந்தாலும் நல்ல பலன்கள் செய்வார். ஆக மொத்தத்தில் ராகு பகவான் நல்லதை செய்யக்கூடியவர் தான். பல வழிகள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து ஆய்வு செய்து அதன்படி தான் ராகு பகவான் நல்லது செய்வாரா தசாவில், கெடுதல் செய்வாரா தசாவில் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். எடுப்பில் ராகு பகவான் கெடுதல் செய்யக்கூடியதை எண்ணி விடக்கூடாது. மற்றவற்றை நாம் அடுத்த காண்போம். நன்றி, வணக்கம்.